பார்த்தீங்கன்னா, எங்க காலேஜில ஃபேர்வெல் டே வச்சிருந்தாங்க. எனக்கு இப்பன்னு பார்த்து தான் ஃபீவரு, கோல்டு எல்லாமே வந்துருச்சு. என்னால எதுவுமே பேச முடியல. நான் கஷ்டப்பட்டு தான் வீடியோ பேசுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணிட்டேன், என்னால முடியலன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டெஸ்க்ல போய் கம்முனு படுத்துட்டேன். சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபேர்வெல் டே என் லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு ஃபேர்வெல் டே கொண்டாடி இருப்பீங்களான்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ்க்குள்ளேயே கொண்டாடி இருப்பீங்களான்னு சொல்லிட்டு. பேர் பம்பிட்டே இருந்தானுங்க. பொசுக்குன்னு ஒருத்தர் ஸ்ப்ரேவை தூக்கி மூஞ்சில அடிச்சு விட்டான். நல்ல வேளை அவன் சீரியஸ் ஆகல. சரி போய் தொலைன்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவனுங்களும் சும்மா இல்லாமல் எடுத்து அடிங்கடான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கள் பிளாக்ல யாருமே இல்லை. நாங்களும் சரி கிளம்பலாம் வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி கேண்டீனுக்கு போய் பார்த்தா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் எதுவுமே பண்ணலை. நான் அது வந்து சொல்ல விரும்பலை, எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அதையாவது வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்களாம் நின்று கேண்டீனில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவங்களாம் ஜாலியாக தான் இருந்தாங்க. பட் நாங்கள் 3 வருஷமும் எந்த ஜாலியும் பண்ணல. காலேஜ் லைஃப்பில் வேஸ்ட்டாக தான் போணுச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் மெயின் பிளாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் நான் படிக்கிற காலேஜ். பட் நான் வந்து நேம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நேம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.